அம்மாவுடைய சொத்து வாரிசுகளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாவுடைய சொத்து எப்படி வாரிசுகளுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி தான் அம்மாவுடைய சொத்துக்களும் வாரிசுகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஒருவேளை அந்த சொத்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்தாக இருந்தால் அந்த சொத்து நேரடியாக அவர்களின் வாரிசுகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை அந்த சொத்து சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தால் அந்த சொத்தை அவங்க யாருக்கு வேணாலும் எழுதி வைக்க முடியும். ஒருவேளை வாரிசுகளுக்கு எழுதி வைக்காம சம்பந்தம் இல்லாத ஒரு மூன்றாம் நபருக்கு கூட அந்த சொத்தை அவங்க எழுதி வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தால் கூட அந்த சொத்தை அவங்க உயிலோ இல்லை எந்த டாக்குமெண்ட்டுமோ பதியாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த சொத்து அவங்க வாரிசுகளுக்கே கிடைக்கும் என்பதாக ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தெளிவாக சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும்.